சிக்கன் கிரேவி தான் செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், பட்டை மசாலா போட்டுருக்கோம், வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோங்க. வெங்காயம் நல்லா இங்கே பாருங்கள். நம்ம இப்போ இந்த 10 கிலோ சிக்கனுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த டைமில் நம்ம இந்த 10 கிலோ சிக்கனுக்கான தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 7 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேங்க. நம்ம இதுலேயே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த டைமில் நான் வீட்டில் பாருங்கள் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சீரகம் 100, சோம்பு 100, மிளகு 100, பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் போட்டு இந்த மாதிரி நான் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கசகசா ஒரு 50 கிராம் சேர்த்து இப்படி அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ஒரு பாதி சேர்த்துக்கலாங்க. பாதி மசாலா சேர்த்துக்கலாம், வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா 10 கிலோ சிக்கன் நம்ம செய்கிறதுனால ஒரு 100 கிராம் வெறும் மிளகாத்தூள், ஒரு 100 கிராமு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு சிக்கனு கிரேவி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கலாங்க. கலந்து கொடுக்கலாம். நான் வந்து அனல் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கட் பண்ணு. இங்கே பாருங்கள், நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விடுங்கண்ணே. சிரிச்சுக்கிட்டே சிக்கனை பண்ணுங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி. கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. டைமில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இந்த சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டோங்க. சிக்கனு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகுதுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க. அப்புறமா திரும்ப கலரி கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த டைமில் நம்ம சிக்கனை நல்லா கலரி கொடுக்கலாங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும், விட்டாக்கா அடி பிடிச்சிரும். இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம கிரேவியை கலரி கொடுத்துடலாங்க. அப்படியே கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, பாய்ங்க. நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.